Hey guys, welcome to back channel. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பார்க்க போகிறோம், கொல்லிமலையோட பார்ட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங் இருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு மாசிலா அருவியும் அப்படியே அடுத்தது அகை கங்கை நீர்வீழ்ச்சியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கிளம்பியிருக்கோம். இப்போ மாசிலா அருவிக்கு போயிருக்கோம். இங்கே போகிற வழி ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருக்குது. க்ரீனீஸாக பார்க்கவே 2 சைடு மரம், அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு நிறைய நெற்பயிரிட்டுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. சில்னஸ் வேறு லெவலுங்க. இங்கே ரொம்ப குளூராக இருக்குது. ஏர்லி மார்னிங்காக வந்ததுனால போய் மாசிலா அருவி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் என் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக வயலாக தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் தான் இருக்காங்க. கண்ணு கட்டுற தூரம் பார்த்தீங்கன்னா வெறும் நெல் வயலாக தான் இருக்குது. இங்கெல்லாம் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான இடம் தாங்க உண்மையாகவே. இந்த க்ளவுடு பார்த்தீங்கன்னா சில்னஸாக காற்று, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பனி, இதெல்லாம் வேறு லெவலான எக்ஸைட்மெண்ட் இருக்குங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு இது இந்தமாரி இடத்துக்கு ஊர் சுற்றுறது ரொம்ப ஒரு அழகான மெமரிஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னாடி நம்ம யோசித்து பார்க்க இதில் ஒரு மெமரிஸாக சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு எல்லாம் போய் ஊர் சுற்றுறோம். இந்த ஊர் சுற்றுறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக நம்ம பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா மாசிலா அருவி பக்கம் வந்துட்டோம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா டோக்கன் கட்டு உள்ளே போகலாம். வாங்க போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு காட்டுறது உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 25 ரூபா டோக்கன் கட்டு அப்படியே உள்ளே வந்தோம். உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே மாசிலா அருவிக்கெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து போகிறவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. நம்ம பசங்களோடு சேர்ந்து நாமளும் போய் என்ஜாய் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்ததுக்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், சரி உள்ளே போய் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கிளம்பியிருக்கோம். பசங்கள்லாம் பின்னாடி எப்படியே சத்தம் போட்டுட்டு வராங்க. சரி இருந்தாலும் நான் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள் முன்னாடி வாவ், அந்த சவுண்டு ஃபால்ஸோட சவுண்டு நல்லா கேட்குதுங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே குட்டி உண்டாக தெரியுது பாருங்கள், ஒயிட் கலர், அதுதான் ஃபால்ஸு. அங்கே எப்படி இருக்குன்றது போய் முன்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடமே பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. அந்த க்ளவுடுக்கு சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த அருவி வர மாதிரியும் பயங்கரமான பீஸ்ஃபுல்லான மெமரிஸாக இருக்குது மட்டும் நினைக்கிறேன். வாங்க அந்த ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. பசங்களாம் சின்ன பசங்களாம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் ஆயில் மசாஜ் அந்தமாரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அவங்க எப்படி இருக்குன்றது போய் பார்க்கலாம். ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு தான் இந்த ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு டைம் இருந்தால் அதையும் பண்ணி பார்ப்போம். அங்கே நம்ம பசங்க யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா பசங்களாம் குளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. வீடியோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்ட்டாங்க. ஒரு வேளை அவங்களும் அதுக்கு தான் அவங்களும் கத்திட்டு வராங்க. வேறு பயங்கரமான சவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இதுதாங்க அந்த மாசிலா அருவி ஃபால்ஸ். நாங்கள் போன டைமில் பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியாக பெஞ்சதுனால தண்ணி கம்மியாக தான் வந்துட்டுது. இருந்தாலும் அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இங்கே குளிக்கலை. சரி ரொம்ப கூட்டமாக இருந்தது, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போய் குளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க முடிவு பண்ணதெல்லாம் இங்கேருந்து ஃபால்ஸை மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி கிளம்பலான்னு சொல்லி பசங்களாம் கிளம்பிட்டாங்க. ஆனால் இது ஒரு த்ரில்லிங்கான பைக் ரைடு தாங்க, வேறு லெவலுங்க. பசங்களோட என்ஜாய் பண்ணுறது தான் ஒரு என்ஜாயாக இருக்கும். ஃபேமிலிஸோடு வந்தால் கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணுவோமான்னு தெரியாது. இருந்தாலும் பசங்களோட ஒரு ஃபுல் ஃபன்னோடு போயிட்டுருக்கு. வண்டி ஓட்டுறதே பயங்கரமாக ஓட்டிகிட்ருக்கானுங்க. அங்கங்கே போய் விடுற மாதிரி போகிறாங்க. இருந்தாலும் நல்லா சேஃபாக தான் ஓட்டிகிட்ருக்கானுங்க. வாங்க போயிட்டு அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
இதுதான் ஆகாய கங்கையோட நீர்வீழ்ச்சியோட என்ட்ரன்ஸு. சரி, இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டெப்பு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலலாம் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டுருக்குங்க. எப்படி இறங்குவோம் அப்படின்னு தெரில. ரொம்ப சுமார் 2400 படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கவே அந்த ஹில்ஸுங்கெலாம் பயங்கரமாக இருக்குது. இந்த க்ளவுட்ஸு, இந்த பனிமூட்டம் மாதிரி இருக்கிறதுனால பயங்கரமாக இருக்குது. என்ஜாய்மெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே ஆப்போசிட்லலாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்ப முடியாத மாதிரி வந்துட்டுருக்காங்க. என்ன தான் பெருசாக அப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க போயிட்டு. இந்த ஸ்டெப் வேறு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. இங்கேருந்து நம்மளால் ஒருத்தர் வந்து சொட்டரை இப்போவே கழட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்றுருக்க நடந்து செல்ல வேண்டியதான். பார்க்கலாம். இந்த வியூஸ் எல்லாமே இங்கேருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. பார்த்து ரசிக்கவே அவ்வளோ ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான். நீங்களும் டைம் இருந்தால் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோடு போனால் தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். தனியாலாம் போனால் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக வராது. இருந்தாலும் இது ஃபேமிலியில் கொஞ்சம் வரவங்க வயசானவங்களாம் இங்கே வர முடியாது. பசங்களோட வரேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஃபால்ஸோட சவுண்டு மட்டும் கேட்குது. இங்கேருந்து தொலைவாக இருக்குது. இங்கே சரியாக வீடியோ எடுக்க முடியல. வாங்க போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முன்னாடி கிளம்பிட்டாங்க பேக்கை மாட்டிகிட்டு. இவர் தான் மணி. அங்கேருந்து படி இறங்கி வந்தது இங்கே தள்ளாடி போயிட்டுருக்காரு. முன்னாடி தான் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது. பார்ப்போம் அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வெறும் கல் இதாக இருக்குது. பார்த்து போகணும். ஏன்னா ரொம்ப ஸ்லிப் ஆனால் கூட ரொம்ப அடிபட்டுரும். நம்மளால் அப்படி தான் போயிட்டுருக்காரு. முன்னாடி தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் போய்ட்டு ஃபால்ஸ்லலாம் என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்களும் போயிட்டு அங்கே குளிச்சுட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம்.